மரவெட்டி காட்டுக்கு போனாராம் மரம் வெட்டுருக்கு. போன இடத்துல அவரோட கோடாரி ஆற்றுல தவற விட்டுட்டாராம். இந்த கதை நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன் கேளுங்க, நல்லாயிருக்கும். அந்த ஆற்றுல இருந்த கடவுள் ஆர் ஏஞ்சல் ஏதோ ஒன்று மேலே வந்து அந்த மரவெட்டியை பார்த்து கேட்டாராம், ஒரு தங்க கோடாலி எடுத்து இது உன்னோடதா அப்படின்னு கேட்டுச்சான். அந்த மரவெட்டி இருந்துட்டு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஒரு சில்வர் கோடாலி எடுத்து இது உன்னோடதா அப்படின்னு கேட்டாராம். அந்த மரவெட்டி இல்லவே இல்லை அப்படின்றாங்க. என்னப்பா, சரி இந்த இரும்பு கோடாலி உன்னோடதா அப்படின்ட்டு கேட்டுச்சான். அந்த மரவெட்டி இருந்துட்டு ஆமாம் ஆமாம் இதுதான் என்னோடது அப்படின்ட்டு சொன்னாராம். உடனே அந்த கடவுளுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்தில் இவ்வளோ நேர்மையாக டிசிப்ளினாக மனக்கட்டு போடாத ஒரு ஆளா அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டு அந்த 3 கோடாலியும் கொடுத்துட்டு நீயே வச்சுக்கப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டாரான். அந்த மரவெட்டியும் அதையெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா போனாராம். இந்த கதையை எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். ஷேர் மார்க்கெட்டில் எல்லாருமே வந்து அந்த கோல்டன் கோடாரி, அதாவது தங்க கோடாலியை தேடி தான் ஓடுறாங்க. அந்த தங்க கோடாலியை தேடி ஓடுறவங்களாம் யார் தெரியுமா? ஓவர் ட்ரேட் பண்ணுறவங்க, ஓவர் கான்ஃபிடென்ட்டில் என்ட்ரி எடுக்கிறவங்க, க்ரீடியாக ரொம்ப பேராசைப்படுறவங்க, சீக்கிரமாக ப்ராஃபிட் எடுத்து சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாம் வந்து தங்க கோடாரியை தேடி ஓடுறவங்க. இந்த சில்வர் கோடாரி அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து சின்னதாக போட்டு பெருசாக எடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க, ஏதாவது ஒரு ஷார்ட்கட் இருக்குமா எல்லாத்துலையும் ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு எதிர்பார்க்குறவங்க. அந்த இரும்பு கோடாலி அப்படிங்கிறவங்க வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட் கிடைச்சாலும் போதுன்ட்டு ஏற்றுக்கிறவங்க, டிசிப்ளினாக இருக்கிறவங்க, அப்புறம் வந்து ரொம்ப அமைதியாக எல்லாத்தையும் ஏற்றுக்கிறவங்க, பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி ப்ராஃபிட் சின்னதாக இருந்தாலும் ஏற்றுக்கிற மனநிலையோடு இருக்கிறவங்க வந்து இரும்பு கோடாலி வச்சுருக்கிறவங்க. இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் தங்க கோடாரியை தேடி ஓடும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தையும் அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில் அந்த தங்க கோடாரியும் கிடைக்காம இரும்பு கோடாரியும் கிடைக்காம இருக்கிறதையும் விட்டுட்டு மிஸ் பண்ணுறவங்க தான். அதனால் சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக ஏற்றுக்கோங்க. உங்களுக்கான பணத்துக்கு என்ன ப்ராஃபிட் வருதோ அதை ஏற்றுக்கோங்க. அது சின்ன சின்னதாக பெருகி பிற்காலத்தில் அது தங்க கோடாரியாக உங்கள் கையில் வெல்த்தாக சந்தோஷமாக நிம்மதியாக உங்கள் கையில் இருக்கும். டுடே அயன் ப்ராஃபிட், டுமாரோ கோல்டன் வெல்த். சரிங்களா? ஸோ அயன் கோடாரியாக நீங்கள் உங்கள் மனசை மாற்றிக்கிட்டு உண்மையாக நிம்மதியாக சந்தோஷமாக சின்ன சின்ன ப்ராஃபிட்டை ஏற்றுக்கோங்க. பிற்காலத்தில் அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வெல்த்தை ஏற்படுத்தும். அதுக்கு அமைதியும் பொறுமையும் ரொம்ப தேவை. பாய்.